ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு எண்கள் டாப்பிக்கில் இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறை அப்படிங்கிற டாபிக்ஸ் பார்க்கலாம். இந்திய எண்முறையில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போது இந்த நம்பர் இருக்குது, இது 10 லட்சம். நம்ம டக்குன்னு பார்த்ததுமே இது 10 லட்சம் அப்படிங்கிறது நம்மளால் டக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போது நம்ம சின்ன வயசில் எப்படி படிச்சிருப்போம்? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கால்குலேட்டரில் கூட, நம்ம மொபைல் கால்சியில் கூட பார்த்துருக்கலாம், இந்த கம்மா கொடுக்குறோம் இல்லையா, அந்த காற்புள்ளி. இதை நம்ம இப்போது இந்திய எண்முறையில் எப்படி கொடுத்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு 3, 1, 10, 100, அதுக்கு முன்னாடி ஒரு கம்மா, அப்புறம் 1, 10, 100, 1000, 10,000 ஒரு கம்மா. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு 3 டிஜிட், அப்புறம் 2, 2, 2 அப்படி தான் போகும். ஆனால் பன்னாட்டு எண்முறையில் 1, 10, 100, 1000, 10,000, 100,000, நெக்ஸ்ட் மில்லியன். சேம் 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். இந்த மெத்தேடு தான் நம்ம கால்குலேட்டர் கூட வரும், செக் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த காற்புள்ளி, இந்த கம்மா கொடுக்குறோம் இல்லையா, 3 தான் போகும். நோட் பண்ணி பாருங்கள். 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. சேம். இப்போது நமக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், நம்ம படிக்கும்போதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரில. நமக்கு இந்த 10 லட்சம், லட்சம், 10 கோடி இது மட்டும் தான் நமக்கு தெரியும். இந்த மில்லியன் அப்படின்னா பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப அதிகமான ஒரு நம்பர், அதிகமான அமௌண்ட் அப்படின்னு தான் ஒரு ஃபீல் ஆகும். இல்லவே இல்லை, சேம் தான். 10 லட்சம் ஈக்குவல் டு மில்லியன், 10 கோடி ஈக்குவல் டு 100 மில்லியன். செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், ஏதோ ஒன் வேர்டில் கேட்குறாங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 10 லட்சமும் மில்லியனும் ஒன்றா, இல்லை 10 லட்சத்தை விட மில்லியன் பெருசா இல்லை சிறுசா அப்படின்னு கூட கேட்கலாம். ரெண்டும் சேம் தான். 10 லட்சமும் மில்லியனும் சேம் தான். 10 கோடியும் 100 மில்லியனும் சேம் தான். சேம். அதே மாதிரி 100 கோடி அப்படின்னா பில்லியன். அதாவது இந்த 100 மில்லியனுக்கு அடுத்தது வர்றது பில்லியன். நம்ம 10 கோடிக்கு நெக்ஸ்ட்டு வர்றது 100 கோடி, 100 மில்லியனுக்கு நெக்ஸ்ட்டு வர்றது பில்லியன். இந்த மில்லியன், பில்லியன் எல்லாமே பன்னாட்டு எண்முறை. இது நார்மலாக நம்ம இந்திய எண்முறை. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.